சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நானும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அவர்கள் எல்லோருமே என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த விஷயத்தை நான் என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்கின்றேனோ அந்த நேரத்தில் நான் நல்லது செய்தேன் என்று அவர்கள் மனதுக்குள் நினைப்பார்கள். அதுவே அடுத்த நிமிஷம் ஒரு விஷயம் உங்களுக்குள் தேவைப்படுகிறது என்றால் என்ன செய்வார்கள் என்றால், எனக்கு எதுவுமே செய்யவில்லையே, நான் சாயப்பாவை நம்பி நம்பி ஏமாந்து போனேன், நான் சாயை நம்பிதான் கடனை வாங்கினேன், சாயப்பாவை நம்பிதான் இந்த ஒரு விஷயத்தில் இறங்கினேன் என்று சொல்வார்கள். இந்த சாயப்பா உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் கடனை வாங்குங்கள் என்று சொன்னேனா? இல்லை. உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஒரு விஷயத்தை செய்து கொடுக்காமல் தான் இருக்கின்றேனா? நான் எதை சொல்கின்றேனோ அதை நிச்சயமாக உங்களுக்கு செய்து கொடுக்கின்றேன். இப்பொழுது செய்யாத பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் எதையுமே மனதால் நினைத்து கூட பார்ப்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது செய்வது கிடையாது. அதுவே உங்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு, சாய் எனக்கு செய்யவில்லை என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். அந்த ஒரு சிலருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் நான் வருகிறேன். ஒரு விஷயத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். பெற்றுக்கொண்டு அடுத்த நிமிஷம் நான் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். இதை எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நபருக்கு நீங்கள் செய்கிறீர்கள்? பெரும் நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறார்கள். அப்பொழுது அவனை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் ஏன் இப்படி இருக்கின்றான்? நான் தான் செய்து கொண்டு தான் இருக்கின்றோமே எல்லா விஷயத்தையும். ஆனால் ஏன் இவனுக்கு நன்றி இருப்பது கிடையாது என்று நினைக்கிறார்களா? இல்லையா? அப்பொழுது நானும் அப்படி நினைக்கலாமே, தவறில்லையே. ஆனால் இவர்கள் மத்தியில் சில பேர் இருக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள், அதான் உன்னை மாதிரி நான் ஒரு விஷயம் செய்து கொடுத்தேன். ஆனால் அது பெற்றுக்கொண்டு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சரியாக தரும் வரை காத்திருந்து அதையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். எதையுமே நீங்கள் இதை தான் செய்யவில்லை, அது நான் செய்யவில்லை என்று சொல்லாமல், சாய் சொன்னார் நிச்சயம் என்றால் செய்வார், கண்டிப்பாக அவர் சொல்வதை மட்டும்தான் செய்வார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றும். இன்னும் அதிகமாக இந்த குழந்தைகளுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், இவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் நான் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய குழந்தைகளாகிய உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் அனுபவிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீ ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள், நீ ஆசைப்படாத நிறைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் தானே? அதற்கெல்லாம் நான் உதவி செய்ய வேண்டும் தானே? இவ்வளவு பொறுப்பாக இருக்கும் என்னுடைய குழந்தைக்கு நான் அந்தந்த நேரத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்தால்தானே என்னுடைய குழந்தையானவள் சந்தோஷமாக இருப்பாள். நீ என்னை புரிந்து கொண்டாய். உன்னோடு நான் இருக்கின்றேன். காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கின்றேன். சில பேருக்கு நான் என்ன செய்தாலும் நான் செய்யவில்லை என்று தான் சொல்கிறார்கள். அதுவே உன்னை போல சில நான் ஒரு விஷயம் செய்தால் கூட நிச்சயமாக எனக்காக சாயப்பா எல்லாவற்றையுமே செய்வார் என்று நம்புகிறீர்கள். நம்புங்கள். நம்புகிறவர்களை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பினால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லது தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது. காலம் முழுவதும் உங்களுக்கான பல திட்டங்களையும் பல நல்ல நல்ல விஷயங்களையும் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் இதற்கு மேல் எதையும் போட்டு குழப்பி வைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்குள் காத்திருக்கிறது. வாழ்க்கையில் இன்று நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் மறக்கும் அளவுக்கு சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். கோடிக்கணக்கில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கையில் புரளும் அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நானும் உங்களுக்கு செய்து கொடுப்பேன். வாழ்க்கையில் எதுவுமே மாறாதது கிடையாதது, எல்லாமே மாறும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது பட்டு கொண்டிருக்கும் இந்த கஷ்டமானது மாறி உனக்கு தேவையான அனைத்தும் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் நேரம் வரும். அதாவது ஏன்
நாளையிலிருந்து கூட உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறலாமே. எதுவுமே கிடைக்காது, நடக்காது என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். காலம் முழுவதும் நான் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை ஒருபொழுதும் அசைத்துக் கூட பார்க்க முடியாது. நீதான் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். இந்த சாயப்பா உன்னோடு தான் அன்பாக இருக்கின்றேன், எந்நாளுமே இருப்பேன். ஒரு நாள் இருப்பேன், ஒரு நாள் உன்னுடைய இருக்க மாட்டேன் என்பது ஒரு நாளும் கிடையாது. இந்த சாயப்பா இருக்கிறேன் என்பதை சீக்கிரத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நானே பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி, உன்னுடைய இப்பொழுது இருக்கும் இந்த நிகழ்காலத்திலும் சரி, தவறான ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட அதை அப்பப்பவே நான் வந்து சரி செய்து உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி வழிநடத்தி விடுவேன். பொன்னான இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளையும் பொன்னான நேரத்தையும் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக்கி விடாதே. எல்லா விஷயத்தையும் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரும் வாய்ப்புகள் உனக்கு தேவையானதை நிச்சயமாக அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பது நிச்சயமாக என்னுடைய எண்ணமே கிடையாது. நீதான் நினைக்கின்றாய் என்னை சாயப்பா கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நான் உன்னை சந்தோஷமாக வைத்து பார்க்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். சீக்கிரத்தில் பார், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி சந்தோஷமான விஷயங்களை உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இனிமேல் தான் அனைத்திற்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு முன்பு நடந்த எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து நீ பயப்படவே கூடாது. காலம் முழுவதும் நான் இருப்பேன். நானே உனக்கான அனைத்து வழிகளையும் காட்டி உன்னை எந்த இடத்தில் சேர்த்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னை சந்தோஷமாக இருப்பாயோ அந்த விஷயம் நிச்சயமாகவே கிடைக்கும். இருப்பதை வைத்து இப்போது வாழ்ந்து வா. நிச்சயமாக நீ இதெல்லாம் நினைத்ததே இருக்க மாட்டாய். எதெல்லாம் உன்னிடம் இல்லையோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே தர இந்த சாயப்பாவாகிய நான் உங்கள் கூடவே இருக்கின்றேன். எனக்கு என்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும். எப்பொழுதும் உங்களை நான் வாழ்த்தி உங்களுடைய வேண்டுதல்களை சிறப்பாக செய்து முடித்து உங்களை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிந்து உங்களுக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று இரு. உனக்கான வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நடத்தி உன் வேண்டுதலை அனைத்தும் நிறைவேற்றி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.